முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நீங்கள் டெய்லி செய்தித்தாள் படிச்சீங்கன்னா நாங்கள் செய்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல, இது வெறும் டெய்லி காலையில் பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடு போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டு தலைவரோ தினமும் செய்தித்தாள் மட்டும் படித்தா பத்தாது முதலமைச்சர் அவர்களே, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதை பற்றின தீர்மானங்கள் நிறைவேற்றினா தான் இதுக்கான முழு தீர்வு வரும் அப்படின்னு சொல்ல முதலமைச்சர் யோசித்தபடி நிற்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த யோசனையை, அதாவது நீங்களும் செய்தித்தாள் படிச்சிருந்தாலோ அல்லது செய்திகளை டிவிகளில் பார்த்துருந்தாலோ இந்த மாதிரி அதிக குற்ற பின்னணி உள்ள அதிக குற்றவாளிகள் உங்கள் தொகுதி வேட்பாளர்களாக இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எம்எல்ஏக்களாக வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து நீங்களும் கொஞ்சம் செய்தித்தாள் அல்லது செய்திகள் பாருங்கள் டிவியில்.